ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா பார்ட் 6 வீடியோ. பார்ட் 6 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு வந்து லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் P required to keep the 100 kg mass in the position by string as shown in figure. ஸோ நம்ம கொஷனில் ஃபிகரில் கொடுத்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து அந்த சீலிங்கில் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராம் வந்து வெயிட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் ஒரு நாட் பண்ணி அங்கேருந்து புல் பண்ணியிருக்காங்க. புல் பண்ணதோட லோடு பார்த்தீங்கன்னா பீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பி தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கோருக்கும் அந்த வால்லேருந்து வரதுக்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பீக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அவங்க வந்து ஸ்கொயர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 90 டிகிரின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கலாம். அப்போது ரிமைனிங் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவராலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி சர்க்கிள் மாதிரி கணக்காகும். ஸோ இந்த 360 டிகிரி சர்க்கிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஓவரால் டிகிரி வந்து 360. இப்போ இந்த 120 + 90 அப்படின்னா, ஸோ 120 + 90 அதோட வேல்யூ 210. அப்போ அந்த 210 மைனஸ் பண்ணுறோம். இந்த 90 டிகிரி அந்த 120 டிகிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 210 டிகிரி வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 150 டிகிரி. அப்போது இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 150 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு லாமிஸ் தியரமோட ஃபாண்ட் பார்த்துக்கலாம். ஸோ பி இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோப்போட டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டபிள்யூ. ஸோ டபிள்யூ நம்மளுக்கு தெரியும் 100 கிலோகிராம் மாசு. ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும் 120 டிகிரி. இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும் 150 டிகிரி. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த லோடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிளை வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். அடுத்து டென்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம பீட்டான்னு எடுத்துப்போம். லோடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத காமான்னு எடுத்துப்போம். இது எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு லோடை ஃபிக்ஸ் பண்ணி அந்த லோடுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆல்ஃபாவாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த லோடுக்கு பீட்டான்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த லோடுக்கு காமான்னு எடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். அது நம்ம எப்போ வேணால் மாற்றிக்கலாம். ஸோ லாமிஸ் தியரத்தோட ஃபார்முலா பாருங்கள். ஸோ லோடு டிவைட் பை சைன் ஆஃப் ஆங்கிள், அதுதான் வந்து லாமிஸ் தியரம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லோடு வந்து பி டிவைட் பை சைன் ஆஃப் ஆங்கிள் வந்து அல்ஃபா ஈக்குவல் டு அடுத்து டி டிவைட் பை sin of beta equal to W divided by sin of gamma. In case நான் வந்து இங்கே PTW அப்படின்றதுக்கு பதிலாக ABC அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்போ எடுத்தோம்னா மேலே வருது A divided by sin alpha, B divided by sin beta, C divided by sin gamma. ஸோ அப்படி வந்துடும் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்ப்போம், சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா P தெரியாது, டிவைட் பை சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 150 ஈக்குவல் டு டி டிவைட் பை சைன் பீட்டாவோட வேல்யூ 90 ஈக்குவல் டு டபிள்யூ டிவைட் பை சைன் 120. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் செட் வந்து ஈக்குவல் டு ஆல், எல்லா லோடுக்கும் எல்லா சைனுக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். அப்போ ஈக்குவல்னு பார்க்கும்போது இந்த லோட் ஈக்குவல் டு இந்த லோட் அப்படி போடலாம், இல்லை இந்த லோடு ஈக்குவல் டு இந்த லோடும் போடலாம். இந்த ரெண்டு லோடும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் தான். ஸோ அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போது பி டிவைடு பை சைன் 150 ஈக்குவல் டு டபிள்யூட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ டபிள்யூட வேல்யூ வந்து 100 டிவைடு பை சைன் 120. இப்போ நான் ஏன் டி எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, டபிள்யூட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் இங்கே வந்து டபிள்யூ இருக்கிற இது வந்து எடுத்துருக்கேன். அப்போ பி பை சைன் 150 ஈக்குவல் டு டபிள்யூ பை சைன் 120. இது எதுவும் ஈக்குவல், அதனால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது பி டிவைட் பை சைன் 150யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5, 100 டிவைட் பை சைன் 120. ஸோ சைன் 120யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.866. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா P divided by 0.5 equal to 115.43.
அப்போது பியோட வேல்யூ பி ஈக்குவல் டு 115.43 இன்ட்டு 0.5. அப்போ பியோட வேல்யூ ஆப்வியஸாக 57.215 நியூட்டன். ஸோ இதுதான் பியோட வேல்யூ. ஸோ நம்ம பி வந்து இங்கே லோடு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம். ஸோ லோடு இங்கே வந்து ஆக்ட் ஆனது வந்து 57.215 நியூட்டன். இந்த லோடு தான் வந்து இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் இதே சம்மில் உங்களுக்கு டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க, இந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க கேட்டாங்க அப்படின்னா அந்த சம்மை நான் இங்கே போடுறேன். நம்மளுக்கு கொஷினில் அந்த டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கல, பட் அந்த டென்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவேன். நம்ம எப்படி பி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். இப்போ பி கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பியும் டபிள்யூயும் ஈக்குவலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து டென்ஷனையும் இதையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டி டிவைட் பை sin 90 ஈக்குவல் டு W டிவைட் பை sin 120. ஸோ T டிவைட் பை 1 ஈக்குவல் டு sin 90 வேல்யூ 1, W டிவைட் பை Wயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 டிவைட் பை 0.866. அப்போ T டிவைட் பை 1னா T தான், 100 டிவைட் பை 0.866ன்றது 115.43 நியூட்டன். அப்போது டென்ஷனோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ முழுசாக தெரிஞ்சால் போதும், அதை பேஸ் பண்ணி மற்ற 2 வேல்யூ நம்ம ஈஸியாக இந்த சம்மில் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.